நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏன் செல்லம்மா, இது தேவையா உனக்கு? வீட்டுல யாருக்கும் தெரியாம வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இவங்களை அனுப்புற வழியை பாரு. எப்படிங்க தனியா அனுப்புறது? அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி தகவல் சொன்னா வந்து கூட்டிட்டு போயிடுவாங்கல்ல. ஏமா, ஒரு கும்பலே வந்து இந்த வீட்டு வாசல்ல சண்டை போட நினைக்கிறியா? அதோட இல்லாம நீதான் இவளை மைக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே கால் உடஞ்சிருக்கு, பத்தாவதுக்கு கையை காலை உடச்சிட்டு போயிடுவாங்க. சந்தோஷமா உனக்கு? இத பாருமா, முதல்ல அவளை அனுப்பி வைக்கிற வழியை பாரு. என்ன மாமா, நானே கூட்டிட்டு வந்த மாதிரி நீங்க பேசுறீங்க. நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. பாவம், அவங்களா வந்தாங்க, ரத்னா ரத்னான்னு தேடுறாங்க. பார்க்க பரிதாபமா இருக்கு மாமா. ஆமா, இப்படி பாவம் பார்த்து பரிதாபப்பட்டதுனால தான் உன் புருஷன் கால் உடைஞ்சு வீல் சேர்ல உட்காந்துருக்கான். அது உனக்கு தெரியலையா? அதுக்காக இப்படியே தனியா அனுப்பிட முடியுமா? எங்க நான் வேணா போய் விட்டுட்டு வரட்டுமா? வாசல்லையே விட்டுட்டு வந்துரு. சொல்ல மாமா, ஏதாவது தகவல் தெரிஞ்சதாப்பா? எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன், அண்ணியை கண்டுபிடிக்க முடியல. அண்ணன் நம்பர் ட்ரை பண்ணா அண்ணா நம்பர் போக மாட்டேங்குது. நானும் எல்லா இடமும் தேடிட்டேன். ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாலோ. வாங்க வீட்டில் போய் பார்ப்போம். ஆட்டோவை கட் பண்ணுங்க. சரி, இந்தாங்க தம்பி. ஏண்டா தேடி போனீங்களே, ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லண்ணே, எங்க தேடி அண்ணி கிடைக்கலண்ணே. மாப்பிள்ள, எதுக்கும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமே. சரி, நான் போய் பாட்டு வரேன். முத்தழகி, எங்கடி போய் தொலைஞ்ச? கொஞ்சம் பதட்டப்படாதீங்க, அவங்க என் வீட்டுக்கு தான் வந்தாங்க. எதுக்கு உன் வீட்டுக்கு வந்தாளா? அது எனக்கு தெரியாது, என்ன பார்க்க தான் வந்தாங்கன்னு நான் நினைச்சேன். வீட்டுக்கு வந்தோடனே ரத்னா ரத்னான்னு தேட ஆரம்பிச்சாங்க. நான் தான் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ சமாதானம் படுத்தினதெல்லாம் போதும். முதல்ல என் பொண்டாட்டியை விட்டுட்டு கிளம்பு.
செல்லம்மா செல்லம்மா எங்க போற செல்லம்மா? உள்ள வா, உள்ள ரத்னா ஒளிஞ்சிருக்கா, அவளை தேடி கண்டுபிடிச்சலாம். வா என்ன வா வா வந்து பாரு. முத்தழகி கைய விடு. வாங்கிட்டு தாண்டி சொல்றேன், கைய விடு. ஏன் கையை எடுக்க சொல்றீங்க? செல்லம்மா என் கூட வந்தா ரத்னாவை தேடி கண்டுபிடிச்சிருவா. நம்ம வீட்டுக்குள்ளதானே ரத்னா ஒளிஞ்சிருக்கா. அவளுக்கு அத்தைன்னா ரொம்ப பிரியம். அத்தைய பார்த்த உடனே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ரத்னா வெளியே வந்துருவா. வா செல்லம்மா, நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். வா. அத்தை மேல பாசம் சொல்ல, அவளை கையை விட்டுட்டு போ சொல்லு. செல்லம்மா நீ போய. நான் போறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். அவங்க என் கைய பிடிச்சிருக்காங்க. முத்தழகி கைய விடு. நான் விட மாட்டேன். ஏய் நான் சொல்றேன்ல கேளுடி. விட மாட்டேன். முத்தழகி செல்லம்மா வா செல்லம்மா, நம்ம தேடலாம். வா செல்லம்மா, என் கூட வா செல்லம்மா. என் கையை விடுங்க. ஐயோ என் கையை விடுங்க. அடியே விடுங்க. என் கையை விடுங்க. தேடி கண்டுபிடிக்கலாம். வா செல்லம்மா, வா என் கூட வா செல்லம்மா. செல்லம்மா நீ வா, நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். வா, ரத்னாக்கு உள்ள ஒளிஞ்சிருக்கா, நீ வா. செல்லம்மா என் கூட வா செல்லம்மா, ரத்னாவை தேடி கண்டுபிடிக்கலாம். வா செல்லம்மா. செல்லம்மா போயிட்டேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் வயசுல சின்னவதான். அவங்க மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லது இல்லை. சாரிடா, நான் உன்னை அடிச்சிட்டேன். ஐம் ரியலி சாரி. ஹாய். ஹலோ, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க ஏகே. நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். இன்னும் ஏன் நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டேங்கிற? யாரு என்ன உதவி கேட்டு வந்தாலும் செய்யக்கூடியவனா? இதுல நீங்க எந்த உதவியை கேக்குறீங்க? ஏய், என்கிட்ட நடிக்காத. செல்லம்மா உன்னை அவமானப்படுத்தினா சதீஷ் என்கிட்ட ஒப்படைப்பேன்னு சொன்னேன்ல, மறந்துட்டியா? ஓ, அந்த அவமானப்படுத்துற படலத்தை பத்தி சொல்றீங்களா? அதான் பஸ்ன்னு புஷ்பானமா போயிடுச்சே. இப்பதான் உங்க செல்லம்மா கார்மெண்ட்ஸ் அப்படியே ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஏய், அதுக்கு நான் பொறுப்பு இல்ல, அதை நீங்க பண்ண சொதப்பல். நான் தெரியாம தான் கேக்குறேன். சதீஷ் எதுக்கு இவ்வளவு ஆர்வமா தேடுறீங்க? அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உங்க பொண்ணோட சேர்த்து வச்சு வாழ வைக்க போறீங்களா? இல்ல, உயிரோட கொலை பண்றதுக்கு. கொலையா? அதெல்லாம் நீங்க என்னைக்கு பண்ணிருக்கீங்க? உங்களுக்காக பாவம் அந்த சஞ்சீவ் தானே விழுந்து விழுந்து கொலை பண்ணிட்டு இருந்தான். அவனும் இப்ப தலைமறைவாயிட்டான். தலைமறைவாயிட்டானா இல்ல மறைய வச்சிட்டீங்களா? கூல் கூல் கூல், ஒரு ஃப்ளோல வந்துச்சு. சாரி. சரி ஏகே, இஃப் சப்போஸ் என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன செய்யறதா உத்தேசம்? எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. ஏன் 2 கையுமே போதும். சதீஷ் ஒப்படைக்க போறியா இல்லையா? அடேங்கப்பா, என்ன சவுண்ட் ஜாஸ்தி ஆகுது?
ஏகே சதீஷை நான் ஒப்படைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லட்டுமா? அவனை கொன்னுட்டு நீங்க கோர்ட்ல போய் நின்னு நான் தான் எல்லா கொலையும் பண்ணேன்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டு உங்க பொண்ணை வெளியில கொண்டு வந்து மறுவாழ்வு கொடுத்து வாழ வைப்பீங்க, ரைட்? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏன் என் உயிரை வாங்குற? இன்னைக்கு அவனை என்கிட்ட ஒப்படைச்சாகணும். இல்ல இல்லன்னா என்ன ஏகே சார் மிரட்டுறீங்க? இதை பார் ஸ்னேகா, அளவுக்கு மீறி என் பொறுமையை சோதிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் பொல்லாதவனா மாறிடுவேன். கொலைகாரனாவே மாறியாச்சு, இதுல இனிமே நீங்க பொல்லாதவனா மாறிட்டாலும் ஸ்னேகா, கூல். டீல் பேசுவோமா? ஏகே சார், உங்ககிட்ட கோடிக்கணக்குல சொத்து இருக்கலாம், ஆனா அதுல என்ன கவர்ந்த சொத்து எது தெரியுமா? உங்களோட காலேஜ். சோ நீங்க என்ன பண்றீங்க? உங்க காலேஜ் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. சதீஷை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். சிம்பிள். ஏய், என்ன விளையாடுறியா? அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுக்கு உனக்கு? நான் தான் சொல்லிட்டேனே ஏகே சார், எதையுமே ஆதாயம் இல்லாம செய்ய மாட்டேன்னு. அதான் கவர்மெண்ட் ஷேர்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டேனே. யாருக்கு? எனக்கா? வெரி ஃபனி. ரொம்ப சேஃபா உங்க பொண்டாட்டி பேர்ல ஃபர்ஸ்ட் ஒரு 20% எழுதி வச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் முத்தழகி பேர்ல, அப்புறம் போனா போகுதுன்னு கடற்கரை பேர்ல ஒரு 11%. எனக்கு 111. நாமமா போடுறீங்க, விட்டுருவேனா? சோ அதனால தான் சொல்றேன், உங்களோட காலேஜ் நிர்வாக பவரை எனக்கு கொடுங்க. சதீஷை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். முடியவே முடியாது. அது என் குழந்தைகளுக்கு மட்டும்தான் போகும். ஆஹா, then I'm so sorry ஏகே சார். உங்களுக்கு தான் அந்த ஸ்னேகாவோட பாலிசியை பத்தி தெரியுமே, give and take. கொடுக்கல் வாங்கல நான் எப்பவுமே கரெக்டா இருப்பேன் ஏகே சார். சோ காலேஜ் டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா சதீஷை கூட்டிட்டு போங்க. சதீஷை என்கிட்ட ஒப்படைக்கவே வேண்டாம், நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். உன் உதவி இல்லாம முடியுதான் நானும் பாக்குறேன். ஓ poor guy. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னைக்கா இருந்தாலும் இந்த ஸ்னேகா கிட்ட நீங்க வந்து நின்னுதான் ஆகணும். நானே தேடி அவனை என் கையால கொல்றேனா இல்லையான்னு பாரு. சவாலா? ஆமா, சவால்டி. இன்ட்ரெஸ்டிங். அதையும் பாத்துடலாம் ஏகே சார். பாத்துடலாம். வெடி போன. கோமதி, என்ன ஸ்னேகா? அந்த ஏகே பேசினான். அவன் பேசுறது பார்த்தா ஏதோ ஒரு தீர்வான முடிவுல இருக்காங்கிறது தெரியுது. சதீஷ் அவன் கைக்கு கிடைச்சிடக்கூடாது. அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீ கிளம்பி போய் அவன் கூட இரு. அவனை பத்திரமா பாத்துக்கோ. ஏதாவது அசம்பாவிதம்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. எவ்வளவு நாளாச்சு நம்ம 2 பேரும் இப்படி தனியா வந்து. பாரதியை கூட்டிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல. என்னங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? அங்க கொஞ்ச நேரம் உட்காரலாமா?
என்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நீ வேணா இங்க வந்ததுக்கு சந்தோஷப்படலாம், எனக்கு சந்தோஷமே இல்லை. ஏங்க ஏன் இப்படி பேசுறீங்க? எல்லாரும் கைவீசி நடக்கும்போது நான் மட்டும் இந்த வீல் சேர்ல உட்காருது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? நான் என்ன தப்பு பண்ண? உன் அண்ணன் ஏன் என் காலை உடைச்சாரு? ஏங்க நடந்ததே நினைச்சு வருத்தப்படுறீங்க? ஆபரேஷனுக்கு நான் ரெடி பண்ணிட்டு தாங்க இருக்கேன். நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரம் நீங்க அவங்கள மாதிரி நடக்க போறீங்க பாருங்க. சரி, நான் அமுதா வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு பண்ணேனே, நீங்க ஏன் அதை பத்தி எதுவுமே கேட்கல? நீங்க கொடுத்த பணத்துல அவங்க தேடி பிடிச்சு நல்ல வீடா வாங்கிட்டாங்க. வீடெல்லாம் நல்லபடியா அமையறதுக்கு அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அந்த வகையில அமுதா ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. நீதான் அவளை மெச்சிக்கணும். கூட பிறந்தவ, ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க மேலயும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா? உதவின்னு கேட்டு போனப்போ உதவாதவ உனக்கு நல்லவளா? அந்த ஆபரேஷனுக்கு சரி சரி விடுங்க. திரும்ப திரும்ப ஏன் அதே பேசுறீங்க? நான் ஒண்ணு திரும்ப திரும்ப பேசல, நீ தான் பேசுற. எப்ப பார்த்தாலும் ஃபேக்டரியை பத்தி பேசுற, இல்ல அமுதாவை பத்தி பேசுற. சித்தப்பா மட்டும் இல்லாம இருந்திருந்தா நானும் பாரதியும் நடுத்தரில் நினைக்க வேண்டியதுதான். ஏங்க ஏன் இவ்ளோ கோவமா பேசுறீங்க? ஆமா, பேசினா கோவம்னு சொல்லுங்க. செல்லம்மா, என்ன கொஞ்ச நேரம் விட. என்னமா தேடி வந்து வயிறு முட்டை சுண்ட கஞ்சி குடிச்சிட்டு துட்டு கேட்டா தம்மா துண்டு காடை காட்டுறான். ஐயோ போய் சொல்லம்மா. பாருங்க, ஏகேவோட கிரெடிட் கார்டு. ஏய், இதோட வருத்தம் என்ன தெரியுமா? 5 lakhs சொல்லுமா. ஐயோ, ஆஃப்டர் ஆல் நான் 100 ரூபாய்க்கு குடிச்சேன். சரி, இந்த கிரெடிட் கார்டை கொடுத்தா இது வேண்டாம்னு சொல்லுதுங்க. சரி, சரி. கார்டை கொடுத்தா நாங்க நாக்கிலே சரி சரி விடுங்க. பணம் தானே, இதோ நான் கொடுக்குறேன். என்ன சுரேஷ் இது? இந்தாங்க. சரி, இனிமேல் இந்த ஏரியா பக்கம் உன்னை பார்த்தா சரி, சரி, விடுங்க, தெரியும், போங்க. அவ்வளவு தெரியும். என்ன இது? வா பாடி, வா. ஐயா தர்மம் பண்ணுங்கயா. ஐயா 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 தர்மம் பண்ணுங்கயா. ஐயா ஐயா தர்மம் தான் பண்ணுங்கயா. ஐயா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சியா. ஐயா 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 பசிக்குதுயா ரொம்ப. ஐயா ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்கயா. இத புடி. அது கொடு. இதை வச்சுக்கோ, பையன் நீயே வச்சுக்கோ. அப்பாக்கு கால் விளங்காதியா. அப்பா நொண்டி ஐயா. அம்மா தர்மாதா பண்ணுங்கம்மா. குழந்தை சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா. என்ன சுரேஷ் இது? ஏன் இப்படி ஆண்ட? ஏன் இப்படி ஒரு குடிக்காரனா மாறிட்ட? என்ன பண்ண சொல்றீங்க? அப்பா அம்மா யாருமே சரியில்லை செல்லம்மா. என் தங்கச்சி அஞ்சலி பாவம் ஜெயில இருக்கா. ஏகே ரொம்ப நல்லவரு. உன்னை எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாரு. அதெல்லாம் முன்ன செல்லம்மா. இப்பெல்லாம் டாடி சரியில்லை. சரி, நீ வா, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டு அப்பா கிட்ட பேசுறவா. இல்லை செல்லம்மா, அதெல்லாம் உங்களால முடியாது. ஏன்? விடுங்களேன். நீங்களும் எத்தனை வாட்டி தான் அப்பாவை பார்க்க வந்து அவமானப்பட்டுட்டு போவீங்க. செல்லம்மா, நீங்க என்னம்மா டாடியை நம்பிட்டு இருக்கீங்க? அவர் நம்ம பழைய ஏகே இல்லை செல்லம்மா. ஸ்னேகா கையில மாட்டிட்டு இருக்கிற ஒரு பொம்மை. என்ன சொல்ற? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க?
உங்க கார்மெண்ட் ஃபேக்டரியில் நடந்த பிரச்சனைக்கு யாரு காரணம் தெரியுமா? ஸ்னேகா. அதுக்கு உடந்தையா இருந்தது டாடி. இப்பெல்லாம் அந்த ஸ்னேகா கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டேங்கிறாரு அப்பா. உன் அப்பா ஸ்னேகா பேச்சு கேட்கறது உனக்கு பிடிக்கல அவ்வளவுதானே? என்னது அவ்வளவுதானாவா? இன்னைக்கு ஏன் தெரியுமா நான் குடிக்க வந்திருக்கேன்? சதீஷ் டாடி கொல்ல போறாரு செல்லமா. என்ன உளற? ஐயோ நான் உளரல, நிஜத்தை தான் சொல்றேன். என் மொத்த குடும்பத்தையும் அழிக்க அந்த ஸ்னேகா பிளான் பண்ணிட்டா. அது புரியாம எங்க அப்பா அவ விரிச்ச வலையில மாட்டிட்டு இருக்காரு. சுரேஷ், நீ ஏதோ சொல்லி என்ன பயமுறுத்துற. நீ சொல்றது உண்மையா? ஐயோ நான் சத்தியமா சொல்றேன் செல்லம்மா. அப்படின்னா உன் அப்பாவையும் சதீஷையும் காப்பாத்தி ஆகணுமே. டூ லேட். டாடி கிளம்பி போயாச்சு. இனிமே யாரையும் காப்பாற்ற முடியாது செல்லம்மா. இப்பெல்லாம் கெட்டவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. சதீஷோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு தத்துவமா பேசுற செல்லம்மா. என்ன? நான் சொல்றத கேளுங்க. என்ன? சரி சரி, நீ வீட்டுக்கு போன பாத்து. நீ போ. தர்மதா பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா தர்மதா பண்ணுங்கம்மா. அம்மா ஐயா எங்க அப்பா கால் இல்லாம இருக்காருயா. ஐயா அக்கா தர்மதா போடுங்கக்கா. அக்கா ஐயா எங்க அப்பா பாருங்க. ஐயா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுயா. எங்களுக்கு அம்மா இல்லையா. எங்க அப்பா கால் இல்லாம இருக்காருக்கா. அக்கா அக்கா ஐயா தர்மம் போடுங்கயா. இந்த குழந்தை கால்ல இருந்து சாப்பிடவே இல்லையா. ஐயா தர்மம் போடுங்கயா. ஐயா எங்க அப்பா பாருங்களேன். ஐயா ஐயா என்னடா பண்ற? யோ பொண்ணா கண்ண முட்டிரியா. கலெக்ஷன்ல பார்த்தறேன். என்ன கலெக்ஷன்ல பாத்தியா? டேய் ஐயா கால் விலகாதவன் தானே நீனு. டேய் உன்ன யோ யாரு செடுங்க ஐயா. நான் போறேன். யாரு விலங்க? அடியாதா நான் போறேன். என்னங்க? ஐயோ அடியாதியா. என்னங்க? எனக்கு சின்ன பையனை போட்டு அடிக்கிறீங்க. விடு. அடிக்கிறதா? நீ தனியா விட்டு போயிட்ட. இவன் என்ன வச்சு பிச்சை எடுக்கறான். ஐயோ ஏய் போடா போ. சரி போடா. சரி சரி விடுங்க. போடா. ஏய் போடா. ஐயோ என்னங்க? ஏன் இவ்ளோ கோபப்படுறீங்க? கோபப்படாம அப்படியே. சரி சரி விடுங்க. சரி வாங்க அந்த பக்கம் போல வாங்க. எந்த பக்கமும் வேணாம். முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போ. என்னங்க இது? வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நானே போய்க்கிறேன். நானே போய்க்கிறேன். ஃபோன் பண்ணி வர சொன்ன இவ்வளோ லேட்டா? வந்ததுதான் வந்தா மகாராணி மாதிரி உள்ள வந்து உட்காந்துட்ட. நீ தானே போன் பண்ணி வர சொன்ன. வீட்டுல யாரும் இல்ல வான்னு. அதான் நேர உள்ள வந்து உட்காந்துக்கிட்டேன். செல்லம்மா இருந்திருந்தா? நீ இருக்கல, நீ சமாளிச்சுக்க மாட்டியா? ஈஸ்வரா, நம்ம வீட்டுல இருந்த புள்ள அது கூட பிறந்ததா இது? ஆமா.
இந்த மாதிரி பேசாம இதை என்கிட்ட தூக்கி கொடுத்துரு. ஓ வாரிசுக்கு இதை வளர்த்துக்கா. ஏன் நான் 3 வேளை சோறு தின்றது உனக்கு பிடிக்கலையா? கையில கொடுத்த குழந்தைய எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து வியாக்கானமா பேசல. முதல்ல அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிற வேலையை பாரு. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. அந்த ஆஸ்பத்திரியில அது வாசல்லையே பழியா கிடந்த. அந்த நர்ஸ் வருவாளான்னு பார்த்து. அறிவு இருக்கா உனக்கு? எதுக்கு ஹாஸ்பிட்டல் போன? குழந்தைய திருநது நிச்சயம் நர்ஸா இருக்க மாட்டாங்க. ஆஸ்பத்திரி டாக்டருங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் அந்த ஆஸ்பத்திரி சுத்திக்கிட்டே இருக்கும். உன்னை பார்க்க நீ திருட்டி முடிக்க கடைசியில் என்ன மாட்ட வைப்ப? அப்போ அந்த புள்ளைய எங்கன்னு தேடுறது? வடமலை அந்த குழந்தை பத்தி சொன்னப்போ அது பிச்சைக்கார கும்பல இருந்ததா சொன்னான். ஒருவேளை அந்த பிச்சைக்காரங்களே குழந்தைய திருடிட்டு போயிருந்தா? மாயா, இப்ப நீ என்ன பண்றன்னா கோயில் வாசல், சிக்னல், பஸ் ஸ்டாண்டு இங்கெல்லாம் குழந்தைய வச்சுக்கிட்டு பிச்சை எடுப்பாங்க பாரு, அங்கெல்லாம் தேடி பாரு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு அந்த குழந்தை வேணும். அதுதான் எனக்கு வாரிசா வரும். ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்காக எவ்வளவு பணம் வேணா நான் செலவு பண்றேன். இந்த மொக்க வயசான காலத்துல ஏன் இப்படி என்னாலே விடுற? பேசாம இந்த படத்தை வீட்டுல வந்து கொடுத்துருக்கலாம்ல. ஆமா, செல்லம்மா பிசினஸ் அவளைஞ்சிட்டு இருக்கா. அவன் ஒருத்தன் கால் உடஞ்சி போய் வீல் சேர்ன்னு கெதியா இருக்கான். இந்த குழந்தை யார் பாக்குறது? நான் தானே பார்க்கணும். ஏதோ புருஷன் முன்னாடி அத்தி பூத்தா மாதிரி இன்னைக்கு தான் பீச்சுக்கு போயிருக்காங்க. அதனாலதான் உனக்கு போனை போட்டு வர சொன்னேன். சரி அவங்க வந்துட போறாங்க, சீக்கிரம் கிளம்புங்க. சரி உட்காரு. சீக்கிரம் வாங்க. இத பாரு, நான் சொன்னதான் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு ஆகணும். பாத்துக்கோ. செல்லம்மா உடம்புல வரதுக்குள்ள சீக்கிரம் கிளம்புங்க. சரி போ. சரி. ஐயோ நில்லு. இப்ப எதுக்காக இவ்வளவு கோச்சிட்டு வரீங்க? செல்லம்மா. ஐயோ இருங்க. இதுக்கு தான் நான் பீச்சுக்கே வரமாட்டேன்னு சொன்னேன். இதை வர இருங்க. நானா கேட்ட உன்ன வெளியே கூட்டிட்டு போக சொன்னேன். சரி விடுங்க. வெளியே கூட்டிட்டு போய் என்ன அசிங்கப்படுத்திக்க. அம்மா ஒரு நிமிஷம் இருக்கு. என்ன தெரியல? தெரியலம்மா, தெரியல. என்ன இப்படி சொல்றீங்க? அன்னைக்கு ஒரு நாள் ரோட்ல குழந்தையோட இருந்தீங்க. உடம்பு சரியில்லைன்னு ஆட்டோக்காக நின்றுட்டு இருப்ப நான் தான் உங்களை ஹாஸ்பிட்டல கொண்டு போய் விட்டேன். ஆமால, அந்த மோராசி நீதான தாயி? வயசாச்சுல்ல, எதுவுமே நினைவுல நிக்க மாட்டேங்குது. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஏமா இதான் உன் வீடா? ஆமா ஆமா. நீங்க என்ன இங்க? கையில குழந்தைய காணோம். குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? குணமாயிடுச்சா? அது ஏம்மா கேக்குற?
மழை நின்னாலும் தூரல் நிக்கலங்கிற மாதிரி உள்ளக்கே ஒண்ணு மாத்தி நோவு வந்துகிட்டே இருக்கு. அதுதான் இந்த பாரு, வீடு வீடா காணிக்க வாங்கி நடந்தே கோயிலுக்கு வந்து செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிற. ஓ, அப்படித்தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். அப்படியா? இந்தாங்க, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. இந்தாங்க மேடம். நான் வர்றேன் தாயி. மகராசி புள்ள குட்டியோட நல்லா இருக்கணும். சதீஷ் டாடி கொல்ல போறேன்னு சொல்லவா? என்னங்க, இந்தாங்க காஃபி. இந்த பிச்சைக்கார மூஞ்சிக்கு காஃபி ஒரு கேடா? ஒண்ணும் வேணாம், குப்பையில கொண்டு போய் கொட்டு. ஓ மாமா, மாமா. அம்மா செல்லம்மா, ஒரு நிமிஷம் குழந்தைய கொடுங்க. வாடி வாடி. ம். சதீஷ் டாடி கொல்ல போறேன்னு சொல்லவா? மாமா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, நான் வரதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். பசிக்குதுன்னா நீங்களே சாப்பிடுங்க, எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். மாமா, குழந்தைய பாத்துங்க, நான் வந்துடுறேன். ஏம்மா இப்பதானே வந்தேன், அதுக்குள்ள போறாங்கறியம்மா? நான் என்ன காரணம் சொன்னாலும் நீங்க 2 பேரும் நம்ப போறதில்ல. ஒரு உயிர் போற பிரச்சனை, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். நான் வந்துடுறேங்க. என்னடா நானும் வந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கேன், முகத்தை உம்முன்னு தூக்கி வச்சுட்டு இருக்கேன். அவ என்னடா வந்து 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள வெளில போறாங்கற. இங்க என்னதான்டா நடக்குது? சித்தப்பா, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்னடா உதவி? என்ன ஒரே அடியா கொன்னுடுங்க. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். இங்க நிறுத்துங்க. இந்தாங்க. கார்த்தி, 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 நான் கோமதி. சதீஷ், சதீஷ். சொல்றேன்ல.
சதீஷ் நான் எது போடும் கையடா நடந்து டேய் போடா போற பாரு நீ டேய் கையடா சதீஷ் கார்த்தி சதீஷ் ரெண்டு பேரும் என்ன ஆச்சு கார்த்தி இங்க வா இங்க வா அறிவு இருக்கா உனக்கு சதீஷ் யாரு நம்மளோட கெஸ்ட் அவர்கிட்ட இப்படியே பிஹேவ் பண்ணுவ புரியாம பேசுறது கோமதி சாப்பாடு கொடுத்தா மூஞ்சில் தூக்கி விசுறான் நான் என்ன வீடு வேலைக்காரனா நான் ஒரு போலீஸ்காரங்கிறத மறந்துட்டு பேசிட்டு இருக்கான் போலீஸ்காரன் உனக்கு ஞாபகம் இருக்கா எங்க வீட்டு வாசல்ல நின்னு சல்யூட் பண்ண தானே நீ டேய் யாரை பார்த்தா சொல்ற போடா நானு போடா போடா பார்க்கலாம் டேய் என்னடா சதீஷ் போடா யாருக்கு கேக்குற போடா போடுறோம் முதல்ல எடுத்து உள்ள வை ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க நீ டேய் உன்னால புடிச்ச விஷயம் போடா பேசலாம் சதீஷ் இங்க வாங்க என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி முரண்டு பிடிக்கிறீங்க நான் இங்க இருந்து வெளியே போணும் என்னது இங்க இருந்து வெளியில போணுமா வெளியில போனா உங்க உயிருக்கே ஆபத்து அதனால தானே ஸ்னேகா உங்களை இங்க தங்க வச்சிருக்கா அடைச்சு வச்சிருக்கா நான் இங்க இருந்து வெளியே போணும் என்ன விடுங்க அப்ப நீங்க ஸ்னேகாவை நம்பலையா நான் யாரையும் நம்பல நான் இங்க இருந்து வெளியே போணும் போ ஏய் டேய் ரெண்டு பேரும் வெளிய போயிடு போடா உள்ள போடா கார்த்தி ஏய் போடா உள்ள போடா சதீஷ் போடா சொல்றேன்ல ப்ளீஸ் போடா கார்த்தி போடா மேல கேக்குது போடா சதீஷ் போடா உன்ன கார்த்தி யார் மேல கேக்குது வெளியில போ சொல்ல கேளு டேய் என்னடா என்ன போடா அவன அடக்கு கோமதி கார்த்தி வெளியில போ சதீஷ் சொன்னா புரிஞ்சுக்கோங்க உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு நீங்க வெளியில போக முடியாது நான் செத்தாலும் பரவாயில்ல ஆனா இவன் பாதுகாப்புல இருக்க மாட்டானா டேய் வேணாம் சொல்லிட்டே இருக்க சதீஷ் சதீஷ் ஓவரா பேசிட்டு இருக்க சதீஷ் ஒரு நிமிஷம் நீ வெளியில போ அவ்வளவுதான் நீங்க வாங்க அப்போ நீங்க எங்களை நம்பவே மாட்டீங்களா நம்ப மாட்டேன் நான் யாரையும் நம்ப மாட்டேன் சரி எங்களை நம்ப வேண்டாம் அதுக்கே சாப்பிடாம இப்படி எல்லாம் சாப்பாடு எனக்கு தேவையில்லை நான் இங்க இருந்து போகணும் அவ்வளவுதான் ஸ்னேகாவுக்கு ஃபோன் பண்ணு ஏய் சதீஷ் ஏய் கோமதி என்ன யோசிச்சிட்டு இருக்க இவனை எப்படி ஹேண்டில் பண்ணனும் எனக்கு தெரியும் நீ கிளம்பு கோமதி டேய் நீ கிளம்பு கையடா என்னடா கையடா அதெல்லாம் ஒண்ணு எடுக்க முடியாது என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ ஓ முன்னால ஒரு பொண்ணு வந்துட்டா மனசுல பெரிய ஹீரோ நினைப்பா உனக்கு ஹேண்டில் பண்ணி ஓவரா பேசிட்டு இருக்க ஹேண்டில் பண்றா வேண்டாம் ஏய் சொன்னா கேளுடா ஹேண்டில் பண்றா போடா சதீஷ் போடா சதீஷ் கார்த்தி வேணாம் சொல்றத கேளு பேசாம இரு கார்த்தி போடா ஏய் வா சதீஷ் உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும் காஃபி வந்து குடிக்கிறீங்களா காஃபி எல்லாம் எதுவும் வேணாம் எனக்கு கார்த்தி நீ போய் காஃபி வாங்கிட்டு வா காஃபி வேண்டாம்னு சொல்றல வேணும் எனக்கு வேணும் நீங்க பண்ண டென்ஷன்ல எனக்கு மண்டையே வெடிக்குது கார்த்தி காஃபி வாங்கிட்டு வாங்க என்ன கோமதி இவனுக்குலாம் போய் பயந்துட்டு இருக்க ஏய் காஃபி வாங்கிட்டு வந்து சொன்னால போ காஃபி வாங்கிட்டு வா போ வாயை மூடுடா டேய் கார்த்தி போங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு ச்சே எவ்வளவு நேரம் தான் யோசனை பண்ணிட்டு இருப்பேன் போன் போட்டு ஸ்னேகாவுக்கு சதீஷ் சொன்னா புரிஞ்சுக்கோங்க ஸ்னேகாவுக்கு போன் போடுன்னு என்ன ஓவரா மிரட்டுறீங்க உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன் சொன்னா புரியல நீ உங்களுக்கு பண்ண நல்லதுல எனக்கு தெரியும் ஸ்னேகாவுக்கு போன் போடு சரி நான் ஃபோன் பண்றேன் அது வரைக்கும் அங்க போய் உட்காருங்க நீ என் எதிரிலேயே போன் பண்ணு நான் அவகிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும்னா வீட்டுக்கு போய் பேசு இப்போ ஏன் மேட்டர் மட்டும் பேசு நான் இங்க இருந்து போகணும் போன் போடு உன் மேட்டரை பேசணும்னா நீ அமைதியா அங்க போய் உட்கார்ந்தேன்னா நான் பேசுவேன் 10 நிமிஷம் டைம் பதில் வரல கிளம்பி போயிட்டே இருப்பேன் நான் அவகிட்ட பேசி முடிக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன் போன் போடு போ சொல்லு கோமதி, என்ன போன வேகத்துல போன் பண்ற? அந்த அளவுக்கு சதீஷ் என்ன டார்ச்சர் பண்ணிட்டானே.
நான் மட்டும் கொஞ்சம் சிக்னல் கொடுத்தா போதும், அந்த காட்டி துப்பாக்கி எடுத்துருவான். ஏய், லூசு மாதிரி பேசாத, கொஞ்சம் பொறுமையாயிரு. என்னால முடியாது. எதுக்கு இந்த வீண் டென்ஷன்? பேசாம இவனை ஏகே கிட்ட ஒப்படைச்சிருவோம். ஷட் அப், ஓகே? என்னடி நினைச்சிட்டு இருக்க? வெறும் கையில முழம் போடுறதுக்கா இவ்வளவு நாளா நம்ம சதீஷ் அடைச்சு வச்சிருக்கோம்? ஏய், நான் அந்த ஏகே கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு நெகோஷியேட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அந்த ஆள் தான் பணிஞ்சு வர மாதிரி தெரியலையே. உச்சாணியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம கேட்டிருக்கிற விஷயம் அவ்வளவு பெருசு. மொத்த காலேஜ் பவர் என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னா லேஸ்ல மனசு வருமா அந்த ஆளுக்கு? நம்ம காத்திருக்கதான் வேணும். அதனால இனி எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்க முடியும்? நான் ஒரு எல்லை வரைக்கும் தான் பொறுத்துட்டு இருப்பேன். இல்ல பேசாம சதீஷ வெளியில அனுப்பிடுவேன். கோமதி, நீ என் கோவத்தை கிளற. திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நேரா அங்க வந்து உன்னை கொன்னே போட்டுருவேன். ஜாக்கிரதை. Why don't you understand, கோமதி? நான் ஏகே கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ப்ராமிஸ் ஆவது வெங்காயமாவது. அவர் கொலை பண்றதுக்கு நாம ஆள் புடிச்சு கொடுக்கணுமா? நாம என்ன அந்த ஏகேயோட கூலி படையா? இத பார், அந்த மனுஷனுக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். அவரா வந்து உன்கிட்ட காலேஜ் பத்திரத்தை கொடுத்தா ஓகே, இல்லனா சதீஷ போட்டு தள்ளிட்டு அந்த பழிய ஏகே மேல போட்டுருவோம். என்னடி பேசாம இருக்க? இத பார், இத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. இதுக்கப்புறம் சதீஷ சும்மா விட்டா அது நமக்கு தான் ஆபத்து. அதனாலதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஏகே படிஞ்சார்னா நமக்கு காலேஜ், இல்லனா ஏகேவுக்கு ஜெயில். எப்படி என் மங்காத்த ஆட்டம்? போடி, நீயும் உன் மங்காத்த ஆட்டமும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, சதீஷ் செத்து போனா ஏகேவுக்கு லாபம். ஆனா அதே சதீஷ் உயிரோட இருந்தாதான் நமக்கு லாபம். சோ சதீஷ பத்திரமா பாத்துக்கோ, அது உன்னோட பொறுப்பு. அண்டர்ஸ்டாண்ட்? கோமதி, ப்ளீஸ். சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஓகே, சரி. நீங்க அடி கொலை பண்ண பிளான் பண்றீங்க? சதீஷ், டேய் நில்லுடா. டேய் கார்த்திக், சீக்கிரம் அவனை புடி புடி. முடியலன்னா கொன்னுடு. உங்க காலேஜ் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. சதீஷை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். சிம்பிள்.
சுரேஷ் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா? சுரேஷ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏகே சதீஷை கொலை பண்றதுக்கு முன்னாடி சதீஷை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். ஓகே. அஞ்சலியோட வாழ்க்கை பாழா போயிடும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.